என்னுடைய வழக்கத்தின்படி எங்கே சென்றாலும் ஒரு பாடலை கற்றுக் கொடுப்பது என்னுடைய வழக்கம். ஆனால் கற்றுக் கொடுக்குற நேரமாக, ஆனால் நீங்கள் ஒரு பாடலை எனக்கு தெரிந்த எனக்கு பிடித்த பாடலை நீங்கள் போன வாரம் பாடினது ஆன்லைனில் பார்த்தேன். அதை பாடணும்னு சொல்லி ஒரு டீ கொடுமா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. அதில் டாக்டர் சொக்கலிங்கம் அப்படின்னு ஒரு கார்டியாலஜிஸ்ட், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவருக்கு 80 வயது. அவர் சொல்கிறாரு, ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும், லாங் லைஃப் இருக்கணும் அப்படின்னா கரங்களை இப்படி தட்டணுமா. கையை தட்டி பாடுறது இங்கே தான் நம்ம பாட முடியும், வெளியே பாட முடியாது. சபையில் கையை கட்டி கிடையாது, கையை தட்டி. எந்த சர்ச் நீங்கள் போனீங்கனாலும் சரி, வெதர் இட்ஸ் ரோமன் கேத்தலிக் ஒரு ஆங்கிலிக்கன் ஒரு மெத்தடிஸ்ட் ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச், எங்கே போனீங்கனாலும் எந்த சர்ச்லேயும் மெசேஜ் டைம் கிடையாது, எந்த சர்ச்லேயும் காணிக்கை நேரம் கிடையாது. எந்த சர்ச்சு போனீங்கனாலும் வர்ஷிப் டைம் அப்படி தான் போட்டிருக்கு, ஆராதனைன்னு தான் போட்டிருக்கு. ஆமீன். முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை பாடும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, போகணும்னு நினச்சிங்கன்னா கை தட்டுங்க, வராது கர்த்தரை பாது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் வந்து மனப்பாட வசனம் சொன்னாங்க. என்ன வசனம் சொன்னாங்க? என்ன தலைப்பு? ஹோப் ஆஃப் சால்வேஷன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரைட், எடுங்க பார்க்கலாம், வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 சொன்ன வாசிப்போம். எல்லாரும் பைபிள் எடுத்து பக்கம் 1089. இந்தி பைபிள் என்ன நம்பர் எனக்கு தெரியல, தமிழில் 1089ஆம் பக்கம், வலது பக்கம். ரைட், 1, 2, 3. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாத என்று சொல்லப்படும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காய் கொடுக்கக்கூடிய வார்த்தை அல்லது வசனம் பயப்படாதிருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வசனம்? பயப்படாதிருங்கள். உலகத்திலே வந்து ஃபியர் இஸ் த கிரேட்டஸ்ட் எனிமி. ஃபியர் ஆங்கிலத்தில் FEAR, ஃபியர். அதோட எக்ஸ்பான்ஷன் இப்படி சொல்கிறாங்க வேடிக்கை, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் டு பி ரியல். ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் டு பி ரியல். இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி இருக்குது, அதான் பயத்தை உண்டாக்குது. கொஞ்சம் காய்ச்சல் வந்தால் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி யோசிக்கிற, ஏதோ ஒரு கட்டி வந்தால் ஓ அப்படி, அது இல்லை. ஆனால் இருக்கிறதை பயத்தை அது கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. இன்றைக்கு உலகம் பலவிதமான பயந்த நிலையிலே காலங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்தான பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தபோது சொன்ன முதல் வார்த்தையும், அநேக சமயங்களிலே அவர் பிறப்பதற்கு முன்னான்னு சொல்லப்பட்ட வார்த்தையும், கிறிஸ்மஸ் காலங்களிலே பேசப்படுகிற வார்த்தையும் என்னென்றால் பயப்படாதிருங்கள். சொல்லுங்க. இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. கிறிஸ்து பிறப்பு ஒரு நற்செய்தி. கிறிஸ்து பிறப்பில் உள்ள இன்னொரு முக்கிய நற்செய்தி என்னன்னா, பயப்படாதிருங்க, அவர் பிறந்திருக்கிறார், அவர் இருக்கிறாரு, ஆகிய என்ன செய்யாதீங்க, நீங்க பயப்படாதிருங்கள். ஆண்டவரே அந்த பயப்படாத அப்படின்னு பல இடங்களிலே வேத வல்லுநர் சொல்றாங்க. எனக்கு தெரியல, 365 முறை இட் இஸ் ரிப்பீட்டட், டூ நாட் ஃபியர். 365 முறை வசனம் சொல்லப்படுது பயப்படாத. யாரை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் ரொம்ப பயத்தில் இருக்கிறானோ அவனுக்கு தான் பயப்படாத. யாருக்கு ஹெல்த்தி ஃபுட்டு, யாருக்கு டானிக்கு, யாருக்கு சூப்பு, யாருக்கு நல்ல போஷாக்குகளை கொடுப்பாருன்னு சொன்னால், யார் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னத்தை கொடுப்பாங்க?
நல்லா சாப்பிடுங்க, சத்தான உணவை சாப்பிடுங்க, டானிக் சாப்பிடுங்க, விட்டமின் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இப்போ ஒருத்தர் என்னை பார்த்து வந்து என்ன சொல்ல மாட்டாங்க, நல்லா நல்லா தான் நான் சொன்னேன், நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் என்னை பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் கம்மியாக பார்த்தீங்களா, ரைட் ரைட், இட்ஸ் குட். அப்போ அந்த யார் பயப்படுறாங்களோ, யாருக்கு அந்த ஊட்டச்சத்து தேவையோ, அப்போ ஆண்டவர் பார்த்து இந்த முழு உலகமும் பயத்தில் இருந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மீட்பர் வருவார், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், அவங்களுடைய ரோமருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு ஒரு ராஜா வருவாரா, நம்மை மீட்டுக் கொள்வாரா என்று இயேசு வரும்பொழுது அவர் இரட்சகர் யெகோஷுவா, அந்த வார்த்தை இரட்சிப்பின் தேவன் என்ற வார்த்தை அவங்கள பொறுத்த வரைக்கும் ராஜா இந்த அடிமைத்தனத்தை மீட்பை கொடுப்பார், இந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர் வந்தார், மீட்பராக தான் வந்தார். எதற்கென்றால் அவர்களை அடிமைத்தனமாகிய பாவத்திலிருந்து மீட்கும்படிக்கு, உங்களை என்னை மீட்கும்படிக்கு தான் தேவன் செஞ்சார், வந்தார். பயம் எல்லாருடைய இருதயத்திலும் அறிந்தோ அறியாமையிலோ மறைமுகமாக பயம் இருக்கக்கூடிய ஒன்று. ஒருத்தருக்கு ஒரு சர்ஜரி நடந்துச்சு. அந்த சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங், என்ன சர்ஜரி எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும் பொழுது இல்லை டாக்டர்லாம் மாஸ்க் போட்டிருக்கனால டாக்டர் எங்கன்னு இவருக்கு தெரியல. இவர் டாக்டர் இருக்கீங்களா, நான் சொன்னேன் நான் தான் இங்கே தான் இருக்கிறேன் பாருங்கள் டாக்டர், இந்த ஆப்ரேஷனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆப்ரேஷன் நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. டாக்டர் சொன்னார், எதுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னா. டாக்டர் என்ன சொன்னார், பயப்படாதீங்க. இவர் சொன்னார், நீங்கள் இருப்பீங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம், நான் அதான் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு. நீங்கள் இருப்பீங்க டாக்டர். அப்போ பயம் ஒரு மனிதனை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பயப்படாத. ஏன் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாருன்னா, யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் இன் த சைட் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய கரத்திலே நீங்கள் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யூ ஆர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் கர்த்தர் எப்படி வைத்திருக்காரு அப்படின்னா ஸ்பெஷல். இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னா தேவனுடைய பார்வையில் நான் ஸ்பெஷல், நீங்கள் ஒரு ஸ்பெஷல். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் யூனிக்காக தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், எப்படிங்க ஸ்பெஷல்? ஒருத்தரை போல ஒருத்தர் கிடையாது, ஒருத்தருடைய கைரேகையை போல இன்னொருத்தருடைய கைரேகை கிடையாது. ஆதார் அட்டை எடுக்கும் பொழுது, ஆதார் கார்டு எடுக்கும்போது கைரேகைகள் எடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணால் நம்ம ஐரிஸ் திரை விழிகளை, கண் விழியில் திரைகளை எடுத்தாங்க. ஏன் கை எடுத்துட்டு அப்புறம் கண் திரை விழியில் பியூப்பிள் அந்த ஐரிஸ் அதில் எடுத்தாங்க அப்படின்னா, கைரேகைகள் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் மக்களுக்கு எடுக்கும் பொழுது அதில் ஒருத்தரை போல் இன்னொருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கையில் இருக்குமாமா எத்தனை லட்சங்கள்ல. ஆனால் இந்த கண் திரைக்குள் இருக்கிற அந்த ஐரிஸ், இதுக்குள்ளே இருக்கிற அந்த ரேகைகள் ஓடுது பார்த்தீங்களா, இது நம்மை போல இன்னொரு ஆளுக்கு கிடையவே கிடையாதாம்மா. பக்கத்தில் பார்த்து ஒன்றை மாதிரி நான் இல்லை, நான் தனித்துவம் வாய்ந்தவன், ஐ எம் எ யூனிக் பர்சனாலிட்டி. அப்போ தேவன் பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட 680 கோடி மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். ஆனால் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம, நீங்கள் யோசிக்கலைங்க, ஐயோ நான் அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்காங்க. ஆண்ட சொல்ல, டே அப்படிலாம் பேசாத, நீ தனித்துவம் வாய்ந்தவன், யூ ஆர் அ யூனிக் பர்சனாலிட்டி. மனுஷனை மாத்திரம் அல்ல, தேவன் மிருகங்களையும், சீட்டா, அந்த சிறுத்தை புலி இருக்குது, அப்புறம் புலிகள் இருக்குது. புலிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, T23, T24, டைகருக்கு நம்பர் கொடுக்குறாங்க. எதை வச்சு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, அது வரிகள். நமக்கு பார்த்தா எல்லா புலியும் ஒரே மாதிரி வரி வரியாக தெரியும். வரி குதிரை பார்த்தீங்கன்னா எல்லா வரி குதிரையும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க அதை ஸ்கேன் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, இது வேறு அது வேறு, இது T23, இது T24, இது T20 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லேயும் அப்படி தான் செக் பண்ணி வச்சுருக்காங்க. மிருகத்தையே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படின்னா உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை விசேஷத்தராக வைத்திருக்கிறார் அப்படின்னா, உங்களை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எப்படி நாம் விசேஷித்தவர்? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகள் நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் அவைகள் சேர்ப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புற்று. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம், நேரில். அப்போ சொல்கிறாரு, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்களாமா? எதை பார்க்கல விசேஷித்தவர்கள்? ஆகாயத்து பறவைகளை பார்க்கல விசேஷித்தவர்.
இன்னொன்னு சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், சாலமோன் முதலாய் அவர்களைப் போல ஒன்றாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை, அவைகளை பார்க்கிலும் நீங்கள். அப்ப நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சாலமோன் அவரை குறித்து சொல்லும் பொழுது, சாலமோன் ஒப்பந்த கிரைய விலையில அவர் தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அவர் ட்ரெஸ் வாங்கினாராம். ஹோல்சேலில் போய் எஜிப்ட்ல இருந்து வாங்குறார், ஒப்பந்த ஹோல்சேலில் போய் வாங்குறார். எத்தனை பேருக்கு வாங்கியிருப்பார் அவர் வீட்டில்? சாலமன் எத்தனை பேருக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கணும்? வாங்கியிருந்தா குறைஞ்சது 1000 பேருக்கு வாங்கியிருக்கணும். எத்தனை பேருக்கு? ஆமாம். சரி, நமக்கு அந்த காலத்தில் கிறிஸ்மஸ் நியூ இயரு அதெல்லாம் கொண்டாடான்னு தெரியல. சும்மா ஒரு கணக்கு வச்சு, ஒரு கிறிஸ்மஸ்ஸு, ஒரு நியூ இயரு, ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே, அப்புறம் சிலவங்க சொல்லுவாங்க ஒரு நல்லது கெட்டது. எதுக்கு? நல்லது கெட்டதுக்கு நாளுக்கு ஏதோ நல்லது கெட்டதுக்கு ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னா. நல்லதுக்கு வாங்கலாம், கெட்டதுக்கு எதுக்கு வாங்கலாம் எனக்கு இது வரைக்கும் தெரியல. இப்போ ஒரு 5 வாங்கினா குறைஞ்சது வருஷத்துக்கு 5000 புடவை வாங்குவார். 5000 ஒரு புடவை வாங்குறதுக்கு 5000 புடவை கீழே தள்ளி தான் செலக்ட் பண்ணுறாங்க கடையில் போய். ஆனால் இவர் 5000 புடவை எடுக்கிறதுக்கு எப்படி எடுத்திருப்பான்னு தெரியல. யோசிப்பார். சொல்கிறாரு, சாலமோன் கூட தன் சர்வ மகிமையிலும் இப்படி போல ஒன்றையாக உடுத்தி இருந்ததில்லை. எதை வச்சு சொல்கிறாருன்னா, நீ பட்டாபூச்சியை பாரு, பட்டர்ஃப்ளையை பாரு, இந்த காட்டு புஷ்பத்தை பாரு, இதெல்லாம் பாரு, இது கூட அவனை போல சர்வ ஞானப்படுத்த சாலமோனை போல ட்ரெஸ் பண்ணல அப்படியாம். நீ யோசிப்பீங்க, புல்லை கவனித்து, காட்டு புஷ்பங்களை கவனித்து, புல்லு ட்ரெஸ் பண்ணுதான். புல்லு ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் போடுது. ஹலோ, எப்படின்னு கேட்குறீங்களா? காலையில் புல்லு முளைக்கும் போது என்ன கலராக இருக்குது? பச்சையாக இருக்குது. அப்படியே சாயங்காலம் வாடும் போது என்ன கலராக மாறுதோ? மஞ்சள். நைட்டு ட்ரை ஆனதுக்கு என்ன கலராக இருக்கும்? பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு பச்சையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மதியானம் எல்லோ ட்ரெஸ்ஸு, நைட்டு வந்து. அதான் சொல்கிறேன், அது கூட புல்லுக்கு கூட இப்படி உடுத்துவிப்பார் என்று சொன்னால் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் கவலைப்படாத, அவைகளை பார்க்கிலும் நீங்கள். நீங்கள் மேத்யூ சாப்டர் 10:29 வாசிங்க போல. மத்திய 10:21 வாசிங்க. ஒரு காசுக்கு விற்கிறார்கள் அல்லவா? உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும். சரி, அப்படி நிறுத்திக்கோங்க. மத்திய 10:29 சொல்லுது, ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான்னு குருவி. சரி, இப்போ நீங்கள் வந்து லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் தப்பாக வாசிக்கிறீங்கம்மா. ஒரு காசுக்கு எவ்வளோ சொன்னீங்க? அப்போ 2 காசுக்கு எவ்வளோ? அப்போ நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. அதுதான். தப்பு தான். கணக்கு தப்பா கரெக்டாக சொல்லுங்க. ஒரு காசுக்கு 2னா பாம்பேல 2 காசுக்கு எவ்வளோங்க? அப்போ அவங்க வாசிக்கிற எப்படி வாசிக்கிறாங்க? தப்பா வாசிக்கிறாங்க. ஒரு காசுக்கு 2 காசுக்கு எத்தனை வந்திருக்கு? 5 சொல்றாரு. அந்த 5ல் எது வந்து இந்த காசுக்கு வந்து குருவின்னு தெரியாது, இந்த 2 காசுக்கு எது 4 குருவின்னு தெரியாது. ஏதோ ஒன்று எப்படி வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. இல்லை நம்ம பாஷையில் சொல்லணும்னா கொசுரா வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? 1 கிலோ மத்தி மீன் வாங்குறாங்க அப்படின்னா அவன் ஒரு 20 மீன் போட்டால் அதில் 2 எடுத்து உள்ளே போட்டால் தான் எப்படி இருக்கும் நமக்கு கொஞ்சம் ஆத்மா. காய்கறிலாம் எடுத்தாலும் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து சும்மா போட்டால் எப்படி இருக்கும் நமக்கு? 10,000 கொடுத்து கடையில் புடவை வாங்குவாங்க, வெளியே வரும்போது அவர் சின்ன ஒரு கூல் ட்ரிங்க் கொடுப்பான், ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்பான், ரொம்ப சந்தோஷம் போயிட்டுருங்க அப்படின்வாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 4 அடைக்கலான் குருவி, 1 எக்ஸ்ட்ரா விழுந்துருக்கு. இந்த அடைக்கலான் குருவி எப்படி வந்துச்சுன்னு தெரியல, இது கணக்கில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அடைக்கலான் குருவியை கூட நான் கணக்கில் வச்சிருக்கிறேன். என்னோட சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றும் தரையில் விழுவது இல்லை. வேடன் கண்ணி வச்சிருக்கிறான், அதை பிடிக்கணும்னு நினச்சி வச்சிருக்கிறான். 4 வந்திருக்கு, 1 5 வந்திருக்கு, எடுத்து விற்கிறான். அப்போ யோசி எப்படி வந்துச்சு? அவன் சொல்கிறான், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல். நம்மளுடைய வாழ்க்கையில் நீ யோசிப்பீங்க, நான் கைவிடப்பட்டதை போல இருக்கலாம், நான் கீழே விட்டது போல இருக்கலாம், நான் ஏதோ ஒன்று இழந்தது போல இருக்கலாம், ஏதோ ஒரு தீங்கு நடந்தது போல இருக்கலாம், நான் மற்றவங்கள போல் இல்லைன்னு நினைக்கலாம். யூ கேன் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி.
பட் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணாதப்பா, அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை போலத்தான் உன்னை நான் வைத்திருக்கிறேன். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் யூ ஆர் ஸ்பெஷல் சொல்லிட்டு சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் ரைட். ஒரு சின்ன கேள்வி, எத்தனை பேர் நீ குளிச்சிங்க, தலை சீவினீங்க காலையில்? ரைட், பாரியார் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஐயோ இது தெரியாமல் விட மாட்டிட்டா அப்படி. ரைட், எத்தனை வருஷமாக நீ தலை சீவிங்க? ரைட், எத்தனை முடி இருக்கு உங்கள் தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். யார் தலை இது? என் தலை. யார் சீப்பு? யார் முடி? நான் எண்ணாததை, நான் யோசிக்காததை வசனம் சொல்லுது, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. ஏன் தலை தான், ஏன் முடி தான், நான் தான் சீவரேன், நான் தான் எல்லாம் பண்ணுறேன். அந்த முடி சிலவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ ரொம்ப பாடு. அதுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஆயின்மெண்ட்லாம் போடுறாங்க. எரும மாட்டின் தைலம், சாரி என்னது, எருவா மேட்டின் ஆயில், அந்த ஆயிலெலாம் போடுறாங்க. அதை போட்டு என்ன செய்கிறாங்க? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த முடிக்கு நீ கவலைப்படுறீல, இது கீழே விழும்போது காட் கவுண்ட்ஸ் இட், ஆண்டவர் எண்ணி வைக்கிறார். அப்படின்னா இது ரொம்ப அற்பமானது, இது ரொம்ப தலையில் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு மரியாதை. இது தோசையில் இட்லியில் வந்துச்சுன்னா அவ்வளோதான், வீடு அவ்வளோதான், முடிஞ்சது. அப்போ அதுக்கு என்ன கிடையாது. ஆனால் அதை கர்த்தர் கவனிக்கிறார், அதை கர்த்தர் பார்க்கிறார். சொல்கிறார், இந்த முடி சாதாரண ஒரு விஷயம்ப்பா, இதுக்கு நீ எவ்வளோ கேர் எடுக்கிற, கீழே போயிட்டு எவ்வளோ யோசிக்கிற, இதை காட்டிலும் நீ விசேஷித்தவனாக இருக்கிறாரு. பாருங்கள், ஆண்டவர் நம்ம எண்ணாத, பார்க்காத, யோசிக்காதெல்லாம் கர்த்தர் யோசிக்கிறாராம். ஒன்று தலையில் உள்ள முடி என்றார். ரெண்டாவது சொல்கிறாரு, உங்களுடைய நடைகளை எல்லாம் கவனித்து இருக்கிறார். த வேஸ் யூ வாக், இங்கிலீஷில் த ஸ்டெப்ஸ் ஹேவ் பீன் கவுண்டட். நீ நடக்கிற, அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் அவர் கவனித்து இருக்கிறார். நான் உங்களுக்கு கேட்குறேன், இந்த சர்ச்சுக்கு எத்தனை வருஷம் வரீங்க எனக்கு தெரியாது. அங்கேருந்து வந்தீங்கன்னா படி இருக்குது, எத்தனை படி இருக்குது, எத்தனை பேர் எண்ணிருக்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்களா? ஆனால் எத்தனை படி இருக்குன்னு எனக்கு தெரியும். யோசிக்கிறேன், ஓ படி எண்ணிட்டு யோசிக்கிறேன். எனக்கு ஏன் தெரியும் அப்படின்னா, நான் சொல்லிட்டா எத்தனை படி இறங்கி வந்தானோ அத்தனை படி நான் ஏறி போவேன், அதனால் எனக்கு தெரியும் எத்தனை படின்னு தெரியும். ஆமீன். அப்போ நமக்கு இந்த நாள் வர எத்தனை படின்னு தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அடிகள், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் கவனிக்கிற ஆண்டவராக இருக்கிறேன். இன்னொன்று சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வெய்யும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ. எவ்வளோ அழுதுருப்பீங்க சொன்ன, ஐயோ நான் அழுததுக்கு அளவே இல்லை. எத்தனை லிட்டர் அழுதுருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அழுததுக்கு சொல்கிறேன், அழுதுருக்கோம், அழுதுக்கு அளவு இருக்கா? இல்லை. பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, அழுகிற பெண்ணையும் சிரிக்கிற ஆம்பளையும், சிரிக்கிற பெண்ணையும் அழுகிற இதை நம்பாதீங்க அப்படின்னு. ஆனால் அழுக பிரச்சனை வந்தால் எல்லாருமே அழுவாங்க. தாவீதே அழுகிறார். சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, என்னுடைய ராஜாமங்களில் என்னுடைய படுக்கையை நான் கண்ணீரால், என் தலையணை நான் கண்ணீரால் நினைக்கிறாராமா. ஏன் தலையணை கண்ணீர் படுதுன்னா, குப்புறப்படுத்தி அழுதுருக்கார், யாருக்கும் தெரியக்கூடாது. அதை சொல்றார், படுக்கையிலும் யோசிக்கிறேன், ராச்சாமத்தில் தியானிக்கிறேன். படுக்கையிலும் யோசிக்கிறேன், ராச்சாமத்தில் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் போற்றிடுவேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. கண்ணீரை துருத்தியில் வெய்யும், அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஏன் அந்த வார்த்தையை தாவீது சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் ஒரு துக்க வீட்டிற்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த துக்க வீட்டுக்கு உள்ளே போகும்பொழுது எல்லார் கையிலே ஒரு சின்ன ஒரு குப்பி, ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வயல்,
அப்புறம் ஒரு காட்டன் பஞ்சு கொடுப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னா, இவங்க துக்க வீட்டில் போயிட்டு அழுகும்போது கண்ணீர் வரும். அந்த பஞ்சில் அந்த கண்ணீரை பிடிச்சி இந்த பாட்டிலில் புழிஞ்சு வச்சுருப்பாங்களாம். 2 நாள் கழித்து காமிப்பாங்க. 3ஆம் நாள் பிரியாணி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாள் அப்படி நம்ம ஊரில் பிரியாணி, அங்கெல்லாம் எப்படி தெரியல. 3ஆவது நாளில் அவங்கள பார்க்கும்போது சொல்லுவாங்களாம், நீ வந்து வந்தியா, டெத்துக்கு வந்தியா சொல்லுவாங்களாம். பாரு நான் எவ்வளோ அழுதுருக்கேன், கணக்கில் வச்சுருக்காங்க. இது அவங்களுடைய சரித்திரம் அப்படி சொல்லுது. அப்போ பாருங்கள், தாவீது அழுதது யாருக்குமே தெரியாது. தலையணை நனையும்படிக்கு கண்ணீரால் நினைக்கிறான். ஆண்டு சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, என் கண்ணீர் உமது கணக்கில் அல்லவோ இருக்கிறது. உங்கள் முடியை எண்ணியிருக்கிறாரு, உங்கள் நடையை எண்ணியிருக்கிறாரு, உங்கள் கண்ணீரை எண்ணியிருக்கிறார். அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப விசேஷம் உணர்வுலாம் இருக்கிறீங்க. ஸ்பெஷல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு என்கவுண்டர் ட்ரபிள்ஸ். ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப சிறுசு, ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி. ஒரு சின்ன டைமண்ட் காஸ்ட்லியா, இவ்வளோ பெரிய இரும்பு காஸ்ட்லியா? டைமண்ட் காஸ்ட்லி. ரைட். இந்த மங்குஸ்தான் பழம், இவ்வளோ இத்தனோண்டு மங்குஸ்தான் பழம் இருக்கும், அது காஸ்ட்லியா, பெரிய பலாப்பழம் காஸ்ட்லியா? மங்குஸ்தான் என்ன பேருன்னு தெரியல எனக்கு, சின்ன பழம். ஓகே ரைட். ஒரு பழம் ஒன்று இருக்குது, சொல்கிறது இத்தனோண்டு இருக்கும். ரைட். பலாப்பழம் பார்க்கும்போது அது இவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த மங்குஸ்தான் ரொம்ப சிறுசு தான், இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அப்போ எது சிறுசாக இருக்கோ, எது ரொம்ப அற்பமாக நினைக்கிற மாதிரி பார்வையில் தோணுதோ, டைமண்டை பார்த்தா சாதாரண கல் மாதிரி தான் தெரியும், ஒயிட் ஆர் ஸ்டோன் மாதிரி தான் தெரியும். ஆனால் பட் இட்ஸ் ப்ரெஷியஸ். இந்த பழங்கள் ரொம்ப சாதாரணமாக தெரியும், இட்ஸ் வெரி காஸ்ட்லி. உங்களை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி. சொல்லுங்கள், நான் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுங்கள். நீங்கள் யோசிப்பீங்க, நான் காஸ்ட்லியா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்தனால சொல்கிறேன். நான் ஒரு சமயம் என்னுடைய பல் டாக்டர்கிட்ட நான் போயிருந்தேன். நான் அப்போ இந்த பல்லை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ, அதை படுக்க வச்சு வாயை பொழுது மேலே பார்த்துட்டு இருக்கிறோமா, எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான். டென்டிஸ்ட் தான் கோச்சிக்காதீங்க. அது உள்ளே வெல்டு வைக்கிறானுங்க, நோண்டுறானுங்க, அடிக்கிறானுங்க, என்னென்னமோ பண்ணாங்க. நான் அவர் சொன்னாங்க, அந்த பல்லு செய்யணும், அளவு எடுக்கிறது எல்லாம் பிசைஞ்சு உள்ளே வச்சுட்டு, அங்கிள் கீழே பாருங்கள், கீழே பாருங்கள், கீழே பாருங்கள் அப்படின்னு. நான் அவர் கீழே பார்க்க சொல்கிறது தெரியாமல், அது அவர் கை விட்டு பண்ணிட்டு இருக்க, கீழே பார்க்க சொல்கிறது அமுத்தி, நான் உள்ளே விட்டால் ஒரே கடி தான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், மவனே என்னென்னலாம் பண்ண, அடிக்கிற, உடைக்கிற, இடிக்கிற, வெல்டு வைக்கிற, இத்தனையும் நான் பேசாமல் தான் இருந்தேன். என்னால் ஒன்றும் பேச முடியாதுன்னு நீ செஞ்ச. ஒரு சின்ன கடி கடிச்சோடனே முடிச்சதுக்கப்புறம் பல்லுக்கு எவ்வளோ தெரியுமா? 10,000 ரூபா. எவ்வளோ? ஒரு பல்லு 10,000 ரூபா. அப்போ என் வாயில் மாத்திரம் 3,20,000 ரூபா இருக்குது. இப்போ அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன், 1,50,000 லட்சம் தான் இருக்கும். அப்போ ஒரு பல்லு, நம்மக்கிட்ட ஒரு பல்லு எவ்வளோ? அப்படி காஸ்ட்லியா காஸ்ட்லி இல்லையாம்மா? ஆமாம். இப்போ ஆண்டவர் அப்படி சொல்கிறார், நீ ரொம்ப விசேஷத்தப்பா, அதனால் ரொம்ப ஸ்பெஷல். இந்த பல்லை வந்து யோசிச்சிருக்க மாட்டோம் நம்ம, ஒரு சின்ன பல்லு தான், அது வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. இன்னொன்று, இந்த விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் டு அண்டர்க்ரோ சர்டன் ப்ராப்ளம்ஸ். ஈஸியாக வர்றது கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா? இட்லி பார்த்துருப்பீங்க, தோசை பார்த்துருப்பீங்க. இட்லி எப்படி ஊற்றுறாங்கன்னா, ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுறாங்க துணியில். தோசைக்கு அதே மாவு தான். இட்லி வந்து தோசையை பார்த்து கேட்குது, ஏண்டா உன்னையும் என்னையும் கடையில் ஒரே மாதிரி தான் ஆட்டினாங்க, எண்ணெய் 10 ரூபா சொல்கிறாங்க, உன்னையும் 150 ரூபா சொல்கிறாங்களே, என்ன விசேஷம் சொல்லி கேட்டாங்களாம். அது ஸ்பெஷல் ரோஸ்ட்ன்றான், 150 தோசை சொல்லிச்சாங்க. பாருப்பா, உனக்கு ஒன்றும் இல்லை. அப்படி துணியில் ஊற்றுனா ஸ்டீம் பாத்து எடுத்துட்டு அப்படி எதிர்த்து போகிற மாதிரியே வெள்ளையாக போகிற, வெள்ளையாக என்ன செய்ய, நீ திரும்பி வர. நான் அப்படி கிடையாது. என்னை வரவேற்கிற விதமே டிஃப்ரெண்ட்டு. எனக்கு ஒரு வெல்கம் ஸ்டிக் வச்சுருக்கிறாங்க. எப்படி வரவேற்கிறாங்க? என்னை வரவேற்கிறதே டிஃப்ரெண்ட். என்னை வரவேற்று அந்த ஊற்றி எல்லாம் பயங்கரமாக இழுத்து, அது வேகணுன்றக்க பார்த்தா எண்ணெயை நிறையா அதில் ஊற்றி கீழே அடுப்பையை நல்லா ஏற்றி, நான் ஐயோ அப்பா முடியாமல் எந்திரிச்சு வரும்போது அவ்வளோ வேதனை தாங்கி தான் வரேன். உன்னை போல் ஸ்டீம் பாத் எடுத்துகிட்டு வரல, நான் ஃபயர் பாத்தில் என்ன செய்கிறேன், நான் வெளியே வரேன். ஆகையால் நான் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கேன், ரொம்ப. நீங்கள் உபத்திரன் ஊடே போவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக, யூனிக்காக, டிஃப்ரெண்ட்டாக கத்தர் படைக்கிறவராக இருக்கிறார். அதே மாவு தான், அவங்கள போல தான், அதுலேருந்து தான் நீங்களும் வந்தீங்க. ஆனால் யூ ஆர் மேட் டிஃப்ரெண்ட். உங்களை கத்தர் வேறு விதத்தில் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நான் சிறுசாக இருந்தாலும் விசேஷமானவன்.
நான் பாடுகளுக்குள்ளே போனால் நான் விசேஷமானவன். ஏனென்றால் நான் படைப்பிலேயே, ஆண்டவருடைய படைப்பிலேயே கர்த்தர் என்னை படைக்கும் பொழுது விசேஷமாய் படைத்தார். நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பாருங்க, மனிதனை மண்ணிலிருந்து படைத்தார். எதிலிருந்து படைத்தார்? நீங்கள் மூல பாஷைகளில் சில இதில் பார்த்தீங்கன்னா, சில இதில் என்ன போட்டிருக்கோம்னா, மேன் வாஸ் கிரியேட்டட் ஃப்ரம் த டஸ்ட் ஆஃப் திஸ் எர்த். இதில் படைக்கப்பட்டாராமா? மண்ணுக்கும் டஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? மண்ணுக்கும் டஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கம்மா. மண்ணு பார்த்துருக்கியா? மண் என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். தூசியை துகள் எடுக்க முடியுமா? தூசியை அப்படி என்ன ஆயிரும்? அது பறந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசனம் சொல்லுது, தூசியிலிருந்து தான், துகள்லேருந்து தான் நம்மளை கர்த்தர் படைச்சிருக்கிறார். மண்ணுன்னு போட்டு கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருக்காரு. எதுலேருந்து படைச்சிருக்கிறார் அவர்? தூசியிலேருந்து. அப்படின்னா தூசியை உங்கள் கையினால் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவர் உங்களை படைக்கும் பொழுது எது முடியாது அப்படின்னு ஒன்று இருக்கோ அதிலிருந்து தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் எடுத்து படைத்து அழகுபடுத்தி இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆகையால் தான் இந்த கிறிஸ்மஸ் காலில் சொல்லப்படுகிற வார்த்தை, தூதன் சொல்கிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் அல்லது நம்பிக்கையின் செய்தி என்னவென்று சொன்னால், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். ஆண்டவர் தான் அந்த முதல் வசனம் சொல்லுது, அவர் உன் ஆக்கினை அகற்றினார், த பனிஷ்மெண்ட்ஸ் இஸ் டேக்கன் அவே, உன் சத்துருக்களை விளக்கினார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை ஸ்பெஷலாக வச்சிருக்கிறாரு. உங்களை பாதுகாக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறாரு. ஒரு சிங்கம் ஒரு சமயம் ஒரு காட்டில் அப்படியே அதோடைய வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி படுத்திருக்குமா. அது படுத்திருக்கும்போது ஒரு குரங்கு மரத்துலேருந்து இறங்கி அது காதை பிடிச்சி இழுக்கும். வரும், காதை பிடிச்சி இழுத்துட்டு மறுபடியும் மரத்துக்கு மேலே வரும். போய் ஒரு ஒரே சந்தோஷம். சிங்கம் அதை கண்டுக்கவே கிடையாது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பல நாட்கள் ஆச்சு. இந்த குரங்கு இப்படி இறங்கி காதை இழுச்சிட்டு போகும்போது 2 நரி பின்னாடி பார்த்துட்டே இருக்கு. இந்த குரங்கு காதை இழுக்கும்போது நம்ம போய் டக்குன்னு அதை பிடிச்சி சாப்பிட்றணும் 2 நரி பிளான் பண்ணுது. அப்போ ஒரு சமயம் அந்த குரங்கு இறங்கி வரும் பொழுது, இந்த நரி அதை பிடிக்கணும்னு வரும் பொழுது, இந்த சிங்கம் அப்படி திரும்பி அந்த நரியை இப்படி ஒரு அடி, இன்னொன்று அந்த 2 நரியை தெரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிடுச்சு. குரங்கு பயந்து போய் மேலே போய் மரத்தில் உட்காந்து அப்படி நடுங்கிட்டே இருக்குது. நம்ம என்னமோ நினச்சோம், இந்த சிங்கத்தோட பவர் தெரியாமல் என்ன செஞ்சுட்டு விளையாண்டு. சிங்கம் எதிர்பார்த்துட்டே இருக்கு, குரங்கு மறுபடியும் காதை இழுக்கும். அப்படி திரும்பி பார்த்துச்சாம, பார்த்து சொல்லுதாம்மா, வரலையா, என் காதை இழுக்கலையா. ஒரே அடியில், ஐயோ எனக்கு பயமாக குடல்லாம் நடுங்குது, நான் என்னை அடித்து தூக்கி போட்டுருவீங்க, நான் வரல. சிங்கம் சொல்லிச்சாம்மா, இவர் நீ டெய்லி இழுக்கிறது எனக்கு தெரியும், நீ வரும்போதே நீ வரன்னு எனக்கு தெரியும், உனக்கு பின்னாடி இருந்து வருகிற நரி வரும் பொழுது அந்த நரிட்டு உன்னை காப்பாற்றுன்னு அடித்து தூக்கி போட்டான் அப்படின்னா நீ வரது எனக்கு தெரியாதா, நீ வரையவ இழுப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் அதில் உனக்கு ஒரு அற்ப சந்தோஷமாக இழுத்துட்டு போயே அப்படின்னு நினச்சேன், நான் உன்னை நான் கண்டுக்கிறது இல்லை. நிறைய மாதிரி ஒன்று அடித்து தூக்கி ரொம்ப வேலையாகுது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நம்மளை ஆர்டர் வச்சுருக்கார். சரி போயிட்டு போ, பரவாயில்ல இருந்துட்டு போ. யூதா ராஜகோத்திரத்து சிங்கம் அவர் சொல்கிறாரு, உன் பேரில் மகிழ்ச்சியாக இருக்கிறார், உன் ஆக்கினைகளை அகற்றினார், நீ பயப்படாத, நோ பனிஷ்மெண்ட்ஸ் ஃபார் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போம்.